Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அவங்க வந்து ஆக்சுவலா ஷவர்மா அவங்க ஃபேமிலியோட சாப்பிட்டு நம்ம ஷவர்மான்றோம். அவங்க ஆக்சுவலா ஷவர்மா, கிரில் சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், மயோனேஸ், சாலட் எல்லாமே சாப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு 4 பேருமே சிக்கா இருக்காங்க. மானிட்டரிங்க்கு ஆளுங்க இல்லாத வரைக்கும் அவுட் சைட்ல எக்ஸ்போஸ்டா இருக்க ஃபுட்டுங்கள்ல ஃபுட்டு நீங்க சமைச்சிட்டீங்கன்னா அதை ரீஃப்ரீஸ் நம்ம பண்றது அவாய்ட் பண்ணணும். எவ்வளவுதான் நம்மளால சோம்பேறியா இருந்து சமைக்காம வெளியில சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை புஷ் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். இதே சமைக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம்னா அப்புறம் எங்க? ஷவர்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான ஃபுட்டு எடுத்தோம்னா அது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தி. ஒரிஜினலாக பண்ண ஊரில் அங்கே ஹம்மஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஹம்மஸை எடுத்துட்டு மேயோனேஸை போட்டோம். ஸோ அந்த மேயோனேஸ் ஏற்கனவே ஒரு Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. இன்னைக்கு என்னோட ஷோல டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். அண்ட் ரீசெண்டா உங்களோட ஒரு ஷார்ட் வந்து ரொம்ப வைரலா போச்சு, ஒரு ரீல். இந்த ஷவர்மா பத்தி பேசுறது. அண்ட் ஷவர்மா இன்னைக்கு நிறைய காசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இஸ் இட் குட் டு ஹேவ் ஷவர்மா டாக்டர்? ஷவர்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான ஃபுட்டு எடுத்தோம்னா அது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா கிரில்டு சிக்கன், ஸ்பைசஸ், அது ஃபுல்லாக ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலட்ஸு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். அண்ட் ஷவர்மா ஒரிஜினலாக பண்ண ஊரில் அங்கே ஹம்மஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹம்மஸ்னா அது நம்ம சிக் பீஸ் இருக்குல்ல, அந்த சிக் பீஸை நல்லா பீட் பண்ணி ஒரு மேயோனேஸ் மாதிரி வரும். அதுவும் நல்ல ஹை ப்ரோட்டீன் விஷயம். ஆனால் அதை நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஷவர்மாக்கு காம்பினேஷனாக ஃபஸ்ட்டு நம்ம ஹம்மஸை எடுத்துட்டு மேயோனேஸை போட்டுட்டோம். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். மேயோனேஸில் எக் இருக்கும். எக்கு வந்து வார்மர் டெம்பரேச்சர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணும் போது டெஃபினட்டாக அது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்பாயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேயோனேஸ் ஏற்கனவே ஒரு சூடில் வச்சா கொஞ்சம் டேஞ்சரான விஷயம், ஈஸியாக கெட்டு போகும். அதை தவிர சிக்கன் ஸ்டோரேஜ் மசாலா போட்டுட்டு மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஷவர்மாவை கிரில் பண்ணிவிட்டு அந்த விற்காத ஷவர்மாவை என்ன பண்ணுறாங்க, தூக்கி போடுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. அந்த ஷவர்மாவே அப்படியே திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ரீஹீட் பண்ணால் பிரச்சனைங்க வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை மானிட்டர் பண்ணணும். மானிட்டரிங்க்கு ஆளுங்க இல்லாத வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரி அவுட் சைடில் எக்ஸ்போஸ்டா இருக்க ஃபுட்டுங்களில் ரிஸ்க் இருக்கு. ஷவர்மா மட்டும் இல்லை, எது அவுட்டோர்ஸில் இருக்கும். இப்போ எஸ்பெஷலி எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, மெட்ரோ நடக்குது. எவ்வளோ தூசு, எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ புகை, எவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்கும் அங்கே. அதுங்க எல்லாமே ஓப்பன் ஏரியாஸ்ல வச்சிருக்க ஃபுட்டுங்க மேல போய் செட்டில் ஆயிடும். சமைச்ச ஃபுட்டை கழுவி சாப்பிட முடியாது இல்ல, அதனால தட் இஸ் அ ப்ராப்ளம். அண்ட் ரீசெண்டா ஷவர்மா சாப்பிட்டு ஒருத்தங்க இறந்துருக்காங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபுட்டு மேலே இருக்கிற தப்பா இல்லை நம்ம எடுக்கிற விதங்கள் தப்பா? பிகாஸ் நைட்டில் எடுக்கக்கூடாதா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த இன்சிடென்ட் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ரேரான இன்சிடென்ட். நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலில் பார்த்தேன். ஒரு 14-year-old கேர்ள், அவங்க வந்து ஆக்சுவலாக ஷவர்மா அவங்க ஃபேமிலியோட சாப்பிட்டு நம்ம ஷவர்மான்றோம். அவங்க ஆக்சுவலாக ஷவர்மா, கிரில் சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், மயோனேஸ், சாலட் எல்லாமே சாப்பிட்ருந்தாங்க. ஃபேமிலியில் 4 பேருமே சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு 4 பேருமே சிக்கா இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க ரொம்ப சிக்கா இல்லை. ஆனால் வீட்டுக்கு போகும்போது அவங்க ரொம்ப சிக்காகி அடுத்த நாள் அவங்கள காலையில் பார்க்கும் போது பிபி ரொம்ப கம்மியாக இருந்துச்சான், பல்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது எப்போ ஆகும்னா செப்சிஸ் இன்னும் ஒரு கண்டிஷனில் ஆகும். எப்போ நம்மளுக்கு சடனாக இன்ஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் சட்டுன்னு பரவிருச்சுன்னா நம்ம பிபி, நம்ம பல்ஸு எல்லாமே இறங்கிரும். ஓகே, அதுதான் உங்களுக்கு ஆயிருக்கு. இது யாருக்கு ஆகும்? நார்மல் பீப்புளுக்கு ஆகாது. உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னா ஆகாது. அது கொஞ்சம் வாந்தியாவோ இல்லை ஸ்டமக் அப்செட்டாவோ போயிடும். ஏற்கனவே உங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் லோவாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சிக்னஸ் இருக்குது, இல்லை இப்போ தான் உங்களுக்கு ஒரு சிக்னஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்க, இல்லை டயரியா உங்களுக்கு இருக்குது,
அதுலேயும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. ஏற்கனவே சிக்காக இருக்க பர்சனுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இம்யூனிட்டி கொஞ்சம் லோவாக இருந்தால் இது இந்த மாதிரி செப்சிஸ்க்கு ஆல்சோ போகலாம். இதெல்லாம் ரொம்ப ரேர் இன்சிடென்ட். பட் இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு பாசிபிலிட்டி. அதனால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்க ஃபுட்ஸு, அவுட்டோருக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்க ஃபுட்ஸை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் இதே இதில் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து கிரில் சிக்கன், நீங்கள் சொன்ன மாதிரி கிரில் சிக்கன்லேயுமே பார்த்தோம்னா அந்த மசாலா கீழே அவ்வளோ இருக்கும், அந்த கிரில் பண்ணுற அந்த இதுக்கு கீழே. ஸோ என்ன தான் டாக்டர் நம்ம சாப்பிடணும் விச் இஸ் ஹெல்தி நவடேஸ்? ஸோ இப்போது சிம்பிளஸ்ட் ட்ரிக் என்னென்னா, சூடாக நம்ம கண்ணுக்கு முன்னால் சமைச்சிட்டு அதை பிளேட்டில் போட்டு நம்ம சாப்பிட்றது தான். நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்கன்னா பெஸ்ட். அந்த கிரில்லு மாதிரி விஷயங்க எப்போத்துலேருந்து எக்ஸ்போஸ்டாக வெளியில் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை சாப்பிடாமல் இருக்கிறதே பெட்டர். ஏன்னா நான் ஆக்சுவலாக கிரில் சிக்கன் எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்த ஆள். இப்போ ரீசெண்டாக ஆல்சோ ஐ ஈட். ஆனால் நான் இப்போது ஹெல்த் இன்ஃபர்மேஷன் இந்த சிக்னஸை பற்றியெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்டாக நான் பார்க்கும் போது நான் டிசைட் பண்ணது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வேறு வழியே இல்லைனால் ஒழிய எக்ஸ்போஸ்டாக இருக்க ஃபுட்டு, இது எப்போ வெளியில் வச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்க ஃபுட்டு. ஏமா சின்ன வயசில் சொல்லுவாங்களே ஈ மொய்க்குது, வெளியில் இருக்க ஃபுட்டில் அங்கே பார்த்தா இப்போ மழை வேற பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூவேஜும் நம்ம வாட்டரும் மிக்ஸ் ஆச்சுன்னா இமீடியட்டாக ஃப்ளைஸ் வருது. ஃப்ளைஸ் இருக்க இடத்துக்கும் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரு டிஸ்டன்ஸுமே இல்லையே. ஸோ அந்த ஃப்ளைஸ் எல்லாம் இங்கே உட்கார்றது அங்கே போயும் உட்காரும். ஸோ அதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் சூடு பண்ணி நல்லா வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் ஹீட்டில் செத்து போகும். பட் ஏற்கனவே ப்ரீ குக்டாக இருக்குது, எக்ஸ்போஸ்டாக இருக்குது, வெட்டி கொடுத்துட்றாங்க நம்மளுக்குன்னா அங்கே டெஃபினட்டாக யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். அண்ட் ரீசெண்டாக ஃபுட்டு போய் நிறையா செக் பண்ணுற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கலர்ஸ் எடுத்திருக்காங்க, அஜினோமோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் சிக்கன்ஸ்லாம் வந்து 2-3 நாள் வந்து ஸ்டோர் ஆன சிக்கன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் டாக்டர்? ஸோ இப்போ இந்த 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறது ஆக்சுவலாக பெரிய பிரச்சனை இல்லைம்மா. சில ஹோட்டல்ஸ்லாம் டெம்பரேச்சர் உங்களுக்கு கண்ட்ரோல்டாக இருந்தால் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஆல்சோ ஸ்டோர் பண்ணுறாங்க. இங்கே என்ன விஷயம்னா, அந்த சில் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதை நார்மல் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இம்மீடியட்டாக நம்ம சில் பண்ணக்கூடாது. இது ரெகுலராக நடக்குதான்னு பார்க்கணும். ஃபுட்டு நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா அதை ரீஃப்ரீஸ் நம்ம பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்ஸில். ஏன்னா அது எவ்வளோ நேரத்துக்கு வெளியில் வச்சுருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாது. வீட்லேயே சாப்பிடும் போது ஃபுட்டை வெளியில் வச்சுட்டு இம்மீடியட்டாக மூடி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடறோம்ல, ஒரு 90 மினிட்ஸ் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸில், ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸ் எஸ்பெஷலி, எவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஜென்ரலாக அன்றைக்கி யூஸ் ஆகாத ஃபுட்டு குக் செஞ்ச ஃபுட்டாக இருந்துச்சுன்னா பெட்டர் டு கிவ் இட் அவே ஃபார் டொனேஷன் ஆர் சம்படி ஹூ cannot afford instead of storing it in the fridge and using it again tomorrow. And இந்த செஷ்வான் ரைஸ்லாம் சாப்பிட்றாங்களா டாக்டர், அதில் நம்ம திடீர்னு பார்த்தோன்னா கையில் அவ்வளோ ரெட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம உடம்புல போயிட்டு நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன், நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகுது அண்ட் நிறையா இன்ஃபெக்ஷன் ஆகுது. இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்களை யூஸ் பண்ணுற அந்த கலர்ஸ், அஜினோமோட்டோ காரணமாக. அஜினோமோட்டோன்றது ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட். சரியா, ரிசர்ச்சில் ரொம்ப கிளியராக இருக்குது. அஜினோமோட்டோ ரொம்ப ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு காஸ் பண்ணுறது இல்லைன்னு. நான் இது ஏன் சொல்கிறேன், எது ஆக்சுவலாக பிரச்சனையை நம்மளுக்கு கொடுக்குதுன்றது நம்ம கரெக்டாக பார்க்கணும். இல்லைன்னா தப்பான விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கலரிங் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் குட் பி ப்ராப்ளம்ஸ். பட் அஜினோமோட்டோ பொறுத்த வரைக்கும், அஜினோமோட்டோன்றது ஒரு பிராண்டு. அது ஆக்சுவலாக மோனோ சோடியம் குளூட்டாமேட். அது இந்த குளூட்டாமேட்ன்றது ஒரு அமினோ ஆசிட்மா. அது நம்மளுக்கு ப்ராக்கோலியில் இருக்குது, காலிஃப்ளவரில் இருக்குது, எல்லா நான் வெஜிடேரியன்லேயும் இருக்குது, டொமேட்டோஸில் ஆல்சோ இருக்குது. ஸோ அது நம்ம பாடி ஒரு நாளைக்கு 10 கிராம் ஆல்சோ இட் கேன் டாலரேட். பட் அதே சோடியம் இருக்குல்ல, அந்த மோனோ சோடியம் சொன்னல, சோடியம் நம்ம ஒரு நாளைக்கு 2300 mg தான் எடுக்கணும். ஓகே. ஸோ நிறைய
அஜினிமோட்டோ நம்ம போடும் போது எதை பற்றி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த சோடியம் இன்டேக் அதிகமாயிருதா, அது நம்மளுக்கு அதிகமாச்சுன்னா பிரச்சனைங்க வரலாம். இந்த எம்எஸ்ஜியால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. அண்ட் இந்த ஷவர்மா அதுக்கப்புறம் வந்து கிரில் சிக்கன் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஆல்டர்னேட் ஏதாவது இருக்கா டாக்டர்? பிகாஸ் நிறைய பேர் இப்போ அந்த கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால தான் டக்குன்னு போய் வெளில இருக்கிறத சாப்பிட்றோம். there's any alternative for these food? ஸோ இது ஒரு டிப்பிங் பாயிண்ட் தான். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஜெனரேஷன் வந்து எவ்வளோதான் நம்மளால சோம்பேறியாக இருந்து சமைக்காமல் வெளியில் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை புஷ் பண்ண முடியுதுன்னு பார்க்குது. சரியா? ஸோ இது பண்ணுறதுனால டெத்ஸே நடந்திருக்கே. எப்போ நீங்கள்லாம் மாற போகிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. இந்த ஷவர்மான்றது ஆக்சுவலாக சமைக்கிறது ரொம்ப ஈஸி. அது சிக்கனில் மசாலா போட்டு கிரில் பண்ணி பீஸாக வெட்டி ஒரு சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்ற விஷயம்தான். இதே சமைக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம்னா அப்புறம் எங்கே விமோச்சனமே கிடையாதே, நோய்கிட்டேருந்து வந்துட்டே தானே இருக்க போகுது. ஸோ ஒன்லி சொல்யூஷன் இஸ் 2-3 பிரின்சிபிள்ஸை நம்ம மாற்றணும். வெளியில் போய் சாப்பிட்றது ஒரு சைன் ஆஃப் செலிப்ரேஷன் இல்லை லக்ஸரின்றதை நம்ம மாற்றணும். வீட்டில் நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றது தான் லக்ஸரின்றது எப்போ எல்லாருக்கும் தெரியுதோ அப்போ இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக மாறணும். அண்ட் இப்போ நிறைய பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்களே டாக்டர், இதுக்கு ஏதாவது ப்ரிவென்ஷன் ஒரு விஷயம் இருக்கா? இது வந்து என்ன சொல்லுது, இதுக்கப்புறமா உடம்பு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஃபுட் பாய்சன் ஆகாமல் எனி ப்ரிவென்ஷன் தே கேன் டேக் இட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் டைம்ஸை கம்மி பண்ணணும். ஏன்னா ஒரு டஃப்பான ரேஸ் நீங்கள் ஓடுறீங்க இன்னும் நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த ரேஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஓடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் விழுறதுக்கெல்லாம் சான்ஸும் கம்மியாது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஓடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் விழுவீங்க. ஸோ வெளியில் ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம ஹோட்டல்ஸில் நம்ம சாப்பிடும் போது திரும்பவும் நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி எக்ஸ்போஸ்ட் ஃபுட்டுன்றது ரொம்ப டேஞ்சரஸ். கவர்டு ஃபுட்டுன்றது ஸ்லைட்லி பெட்டர். சரியா? ஸோ எக்ஸ்போஸ்ட் ஃபுட்டு நீங்கள் எத்தனை வாட்டி திரும்பி சாப்பிட்றீங்களோ பாசிபிலிட்டி ஆஃப் தட் ஒன் இன்ஃபெக்ஷன் இஸ் ஹையர். ஸோ ஃபஸ்ட்டு கம்மி பண்ண வேண்டியது உங்கள் ஃப்ரீக்வன்சி. செகண்ட் வந்து நான் திரும்ப சொல்லுவேன், வெளியில் போய் சமைச்சு தான் உங்களுக்கு இமீடியட்டாக சூடாக கொடுக்கணுன்ற ஃபுட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஏற்கனவே சமைச்சு வச்ச ஃபுட்டை அவசரப்பட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கே பரவாயில்ல இதே போடுன்னு சாப்பிடாதீங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் வரும். ஹீட் டிஸ்ட்ராய்ஸ் 70 to 80% ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ். நம்ம வீட்லேயுமே டாக்டர் நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அந்த சாம்பார் இல்லாட்டி ஏதோ ஒரு நான்வெஜ்ஜை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இஸ் தட் ஹெல்தி டு யூஸ் லைக் தட்? அதுதான். ஸோ இப்போது எவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை நார்மல் ஹீட்டுக்கு. ஏன்னா ஹீட்டில் இருக்கும் போது என்ன ஆகும்னா சில ஜெர்ம்ஸ் வந்து வளரும். அந்த ஜெர்ம்ஸ் வந்து வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் வந்து ஒரு டிஷ்ஷுக்கும் வேறு. நீங்கள் கரெக்டாக அதை ஃப்ரிட்ஜில் சாப்பிட்ட அப்புறம் நல்லா கவர் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அதையே நீங்கள் வெளியில் எடுத்து திரும்பி சூடு பண்ணி திரும்பி உள்ளே வைக்கிறீங்கன்னா ஒரு வாட்டியும் நீங்கள் செக் பண்ணணும் ஃபுட் எப்படி இருக்குன்னு. ஏதாவது அதுலேருந்து கொஞ்சம் அங்கே கேஸ் ஏதாவது கொஞ்சம் வர மாதிரி இருக்கா, இல்லை கலர் ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்கா, இல்லை ஸ்மெல் வருதா, இல்லை டேஸ்ட் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அதை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஒரே கரண்டியில் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரண்டிங்களில் எடுக்கிறீங்கன்னா அந்த கரண்டியை அந்த டிஷ்ஷுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும் போது கிராஸ் கண்டாமினேஷன் ஆகலாம் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸே நீங்கள் எடுங்க. ஓகே, அந்த நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த புஃபேஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு டிஷ்ஷுக்கும் தனித்தனியாக கரண்டி வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் அதே நீங்கள் அவுட் சைட் ஈட்டரிக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் போய் அங்கே கவனித்து பாருங்கள். ஒரு டிஷ்ஷுக்கும் தனித்தனி கரண்டியாக வச்சுருக்காங்க இல்லை, எந்த கரண்டி அங்கே இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கிறாங்க. நான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நிறைய லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்ட ஆள் தான். இப்போ நான் யோசிக்கிறேன், அந்த பெரிய அந்த ஃப்ரைட் ரைஸோட பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கே தண்ணி கலரே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும்.
இப்போ கூட நீங்க பார்த்தா அப்படிதான் இருக்கும். சுத்த தண்ணியே இல்லை. அந்த டைம்ல அந்த பசியில நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தோண மாட்டேங்குது. ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா கரண்டா கூட எவ்வளோ விஷயங்க நம்ம வீட்டில் பண்ணாதது, வீட்டில் நம்ம அக்செப்ட் பண்ணாதது, வெளியில வி அக்செப்ட்ன்றது பயங்கர ஷாக்கிங். வீட்டிலலாம் அந்த மாதிரி தண்ணி யாராவது போட்டு க்ளீன் பண்ணி உங்களுக்கு பிளேட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவீங்களா? ஆனால் வெளியில் வி அக்செப்ட். அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். அது மாற்றினா இட் வில் பி வெரி வெரி குட். சிக்னஸஸ் டெஃபினட்டாக கம்மியாகும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Farm. Apply now.